இந்த வீக்கெண்ட் வெளியில் சாப்பிட்லான்னு நாங்கள் ஹோட்டலுக்கு அன்னப்பா தான் போயிருந்தோம் திருச்சியில். இங்கே வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். அதனால் ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், என் தம்பி எனக்கு சர்வ் பண்ணுறான். சர்வ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான்டா, இன்னும் இலையை நான் கழுவவே இல்லையேடா அக்கா, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்ட்டான். இங்கே பாருங்கள், மட்டன் இவங்கள்ட்ட சூப்பராக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும் மட்டனை. இது வந்து மட்டன் கோலா உருண்டை. கோலா உருண்டையும் உங்கள்கிட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. அப்புறம் வழக்கம் போல் எங்களுக்கு பிடிச்ச பரோட்டாங்க, தந்தூரி வீட் பரோட்டா தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் ஹாஃப் கிரில் சொல்லியிருந்தோம். சிக்கன் இல்லாமல் எப்படி ஃபினிஷ் ஆகும் நம்மளுக்கு ஹோட்டலுக்கு போனது. நிறைய ஒன்றும் ஆர்டர் பண்ண மாதிரி தெரில, ஆனால் பில் என்னமோ 2000 வந்துச்சுங்க. எங்கள் அம்மா பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. அடிப்பாவி, 2000 வீட்டில் எடுத்து சமைச்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாமே அப்படின்னாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தானம்மா, விடுங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டோம். இது தந்தூரி இல்லைங்க, பார்பிக்யூன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஆர்டர் பண்ணான். எங்கள் அம்மா என்ன இருந்தாலும் வீட்டில் ரசம் சாப்பிட்ற மாதிரி வருமானாங்க. சரிம்மா அப்போ இந்த ரசத்தையும் நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடுமான்ட்டோம். கடைசியில் இளநீர் பாயாசம் இவங்கள்ட்ட ஸ்பெஷல், அதுதான் சூப்பராக இருக்கும் இந்த டெசர்ட்டு. குடிச்சிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாய் டூடுல்ஸ்.